ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ரசம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ரசம் பண்ணிடலாம். நான் 2 பேருக்குள்ள மெஷர்மெண்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து நான் பெரிய தக்காளியை எடுத்து அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு அதாவது கோர்ஸாக பொடி பண்ணுறதுக்கு பூண்டு, தனியா, மிளகு, ஜீரகம் பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ரசத்துக்கு முதலே நம்ம தாளிச்சும் பண்ணிடலாம், இல்லைன்னா லாஸ்ட்டும் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, ஜீரகம், தேவையான பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கீரியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சேர்த்துற புளியை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற வச்சுட்டு அது வடிகட்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு நான் பச்சை மிளகாய் இல்லை, வரமிளகாய் தான். நான் ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு கொதி வந்தால் விட்டு கொஞ்சம் தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு, அதுக்கப்புறமா அந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு எல்லாம் அது இதில் போட்டு தேவையான தண்ணி, ரசத்துக்கு தேவையான தண்ணி நம்ம விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டக்குன்னு நம்ம ஈஸியாக அந்த தக்காளி ரசம் பண்ணிடலாம். கடைசியில் கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா தக்காளி ரசம் தயாராகிடும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரசம் சூடான சாதத்தில் இந்த ரசத்தை தளர விட்டு நெய்யும் சேர்த்து ரசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.